வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம டீ கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஜடாக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு ரவை வச்சுருக்கேன், 2 கப்பு பச்சரிசி மாவு, அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 முட்டை, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதில் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இந்த முட்டையை லைட்டாக கலக்கிடுவோம். இப்போ இந்த சர்க்கரையை கொட்டி நல்லா கலந்துடலாம். நல்லா இந்த மாதிரி வெள்ளை கலராக வர வரைக்கும் நல்லா இப்படி கலந்துக்கங்க. இப்போ இந்த ரவையை கொட்டிடலாம். இப்போ இந்த பச்சரிசி மாவை கலந்துக்கலாம். இப்போ இதையே நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஏலக்காய் பொடியை இதில் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பேக்கிங் சோடாவை இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு இன்னும் இருக்கிற கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கஜடாக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கலக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ கொஞ்சம் கூட போட்டு கலந்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் இது உள்ளெல்லாம் நல்லா வேகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு இதை இப்படி உள்ளே போட்டுருங்க. நல்லா எண்ணெயை இப்படி மேலே ஊற்றி ஊற்றி கொஞ்சம் வேக விடுங்க. இல்லைன்னா நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. ஆனால் அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். பாருங்கள், கஜடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கஜடாவை இதே மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். இப்போ இது ரொம்ப சிம்மில் தான் நீங்கள் வேக விடணும், இல்லைனா உள்ளெல்லாம் வேகாது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.